எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் 12th செப்டம்பர் இந்த எபிசோட் பற்றி தான் சின்ன ரிவ்யூ. இதில் என்னென்னா, இந்த எபிசோட் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் தான் வந்தது. இந்த குருவி படத்தில் வந்து த்ரிஷா வந்து விஜயை பார்த்து சொல்லுவாங்க, நிற்கிறான், நடக்கிறான், குதிக்கிறான், அப்படி ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இன்னைய பிக் பாஸில் பார்த்தா ஸ்னேகன் தான் எல்லா இடத்துலையும் சர்க்குலர் வாசிக்கிறாரு, கேம் விளாட்றாரு, உணர்ச்சி வசமாக பேசுகிறாரு, அழுகுறாரு, ஆறுதல் படுத்துகிறாரு. இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக சுற்றி வந்துக்கிட்டே இருந்தார். 2 ப்ரோமோவில் கூட ஸ்னேகன் தான் வந்தார். இதுதான் ஒரு சின்ன உறுத்தலாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இது பிக் பாஸ் 1 இல்லை, பிக் பாஸ் 2 அப்படின்னு நம்ம திருப்பி நம்மளை கிள்ளி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அந்தமாரி ஸ்னேகன் வந்து ஃபுல் ஃப்ரேமையும் ஆக்குபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த பிக் பாஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு பிரச்சனை, நேற்று நடந்த ஒரு பிரச்சனை தான். அந்த ஜனனியை ஒரு டாஸ்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அதில் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு யார், நம்ம ஸ்னேகன் வந்து ஹவுஸ்மேட்ஸுக்கு. அதாவது இவங்க வந்து அந்த ரகசிய டாஸ்க்லேருந்து தப்பிக்கணுன்னா ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்ன உடனே மும்தாஸ் மேடம் வந்து இவங்க சாப்பிட்றதுக்கு ஏதோ தோசை சுட்டுட்டு இருக்காங்க. உடனே அவங்க அதை கேட்கல அப்படிங்கிறபோது அது பாலாஜிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே வெளியில் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க ஐஸ்வர்யாகிட்டையும் யஷிகாகிட்டையும் மும்தாஜ் மேலே கோவப்பட்டு வெளியில் வந்து கத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஜனனியை பற்றி குறை சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அவங்க வாழைக்காவெல்லாம் சரியாக பஜ்ஜி பண்ணலையா, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அதோட அன்றைய நாள் முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. பாட்டு போடுறாங்க. இது ஏதோ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினதுக்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் நடக்குது. என்னென்னா, ஒரு சாக்லேட்டுடைய இது பற்றி, ஆட் பற்றி ஏதோ ரித்விகா பேசுகிறாங்க. அதுக்கு ரகசிய சாவி வந்து ரித்விகாட்ட கொடுத்துருவாங்களாம். அது ஒரு 2-3 நாளில் திறந்து சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹவுஸ்மேட்ஸ் அப்படியே ஏதோ காணாத கண்டது மாதிரி கத்திட்டு ஓடுறாங்க. விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சாக்லேட்டுக்காக உயிர் கொடுக்கவும் தயார் அப்படிங்கிறாங்க. ஆர்த்தி வந்து அந்த சாக்லேட்டுக்காக ஜெயிலுக்கு போகவும் தயார், அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினாரியோ ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா, நம்மளுடைய காதல் மன்னன் ஸ்னேகன் இவங்களை வந்து கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். யாருன்னா ஐஸ்வர்யாவை. இது வந்து எப்போதுமே நம்ம ஸ்னேகன் கிட்ட பார்க்குற ஒரு விஷயந்தான். அவருக்கு என்னென்னா, இப்போ அது பொறாமையாக கூட இருக்கலாம், அந்த பெண்கள் மத்தியில் அப்படியே அழகாக உள்ளே நுழைஞ்சு வெளியில் வருவார் இல்லையா? இப்போ இங்கே வந்து ஐஸ்வர்யா வந்து ஃபஸ்ட்டு அவங்கள வந்து நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டின உடனே ஸ்னேகன் ஆர்த்தி ஏதோ கவுண்டர் கொடுத்த உடனே ஸ்னேகன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா அப்படின்னானே, இதில் பொண்ணு தேடி தான் உள்ளே வந்திருக்காரு, அந்த மாதிரி அது ஒரு மாதிரி ஜாலி டாக்காக போகுது. அதுக்கப்புறம் அந்த ஷாருக் கான், கஜோல் இவங்க ஒரு ஹிந்தி படத்தில் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த கெட்டப்பில் வர சொல்கிறாங்க நம்ம காயத்ரி மேடம் ஐஸ்வர்யாவை. அதுக்கப்புறம் வந்து ரொமான்ஸ் பண்ணணும் ஸ்னேகன் கூட. நானே அப்படியே அந்த ஜொல்லு வழியுது பாருங்கள் ஸ்னேகனுக்கு, பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. கடைசியாக வந்து ஐஸ்வர்யாவையும் தூக்கிட்டார். சந்தோஷம் ஸ்னேகனுக்கு, முகமெல்லாம் தெரியுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பாலாஜி, வையாபுரியெலாம் கொஞ்சம் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதில் வையாபுரி சொன்ன ஒரு கவுண்டர் சரியாக இருந்தது. நேத்தியே இதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டார் ஸ்னேகனு, நேத்தியே அதை பார்த்து கவிதையெல்லாம் பாடினாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு மாதிரி எபிசோட் மாதிரி போட்டுச்சு. அதுக்கப்புறம் போட்டு தாக்கு அப்படின்னு ஒரு டாஸ்க். அதில் என்னென்னா, ஒரு பலூன், போன சீசனில் இந்த பலூன் டாஸ்க் வந்ததில்ல, பலூன் டாஸ்க்குனாலே நம்ம சுஜாவும் ஸ்னேகனும் வந்துடுவாங்க. அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடுறாங்க. அதில் வந்து 3 ரவுண்டு நடந்துச்சு. மொதல் ரவுண்டில் வந்து பிக் பாஸ் 1 வந்து சுஜா அவங்க போய் ஒட்டணும். அவங்கள வந்து ஐஸ்வர்யாவும் யஷிகாவும் டிஃபெண்ட் பண்ணாங்க. இந்த பக்கம் விஜய் போய் ஒட்டணும், ஸ்னேகனும் காயத்ரியும் டிஃபெண்ட் பண்ணாங்க. இதை பார்க்கும்போது ஐஸ்வர்யாவும் யஷிகாவும் பெருசாக சுஜாவை பிடிச்சிலாம் இழுத்த மாதிரி தெரில. ஆனால் நம்ம ஸ்னேகன் விஜயலட்சுமி ஒரு 5-6 முறை நம்ம ஃப்ரேம்லேயே கட்டி பிடிச்சி தூக்குனார். அது என்ன முறைனே தெரில. அதுக்கப்புறம் இவங்களும் 7 பலூன் ஓட்டினாங்க, அவங்களும் 7 பலூன் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் 2 இருக்கிற கண்டஸ்டன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க, எங்கள் ஸ்னேகன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பாட்டுக்கு கட்டி பிடிச்சி தூக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஸ்னேகனை வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு எல்லாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், அதனால் மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வர்றார் ஸ்னேகனு. ஆனால் என்னென்னா, அவரே 3 பார்ட்டாக நடக்குது. 3 பார்ட்லேயுமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இதில் பிக் பாஸ் 1 வந்து ஜெயிச்சிடுறாங்க, பிக் பாஸ் 2 வந்து தோத்துடுறாங்க. இதில் இந்த விளையாட்டு நடக்கும்போது ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒன்று நடந்துடுது. என்னென்னா, விஜய் கீழே விழுந்து அடிபட்டுறாங்க. உடனே எல்லாம் ஹவுஸ்மேட்ஸும் கொஞ்சம் படபடப்பாகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது சரியாயிடுது. அதுக்கப்புறம் அந்த
போட்டியோட முடிவு அறிவிக்கிறாங்க. யஷிகா பிக் பாஸ் 1 வெற்றி பெற்றதாக அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு ஒரு டாஸ்க். இதில் என்னென்னா, போன சீசனில் உள்ள கிளிப்பிங்ஸு இந்த சீசனில் உள்ள கிளிப்பிங்ஸை வந்து டிவியில் போட்டு காட்டுவாங்களாம் பிக் பாஸு. அதுக்கு என்ன பதில் சொல்கிறது, அந்த மாதிரி தான் அந்த டாஸ்க் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஓவியா அந்த ஜூலி காயத்ரிலாம் இருக்கும்போது ஓவியா அந்த திட்டிட்டு போவாங்களே, அந்த கிளிப்பிங்ஸ் போடுறாங்க. போட்ட உடனே விஜய் போய் அதை கேள்வி கேட்குறாங்க. அதாவது அந்த பிக் பாஸ் 1 சீசனுடைய கிளிப்பிங்ஸ் போட்டால் இவங்க சீசன் 2ல் இருக்கிறவங்க அதை கேள்வி கேட்கணும். விஜய் கேள்வி கேட்கும்போது எங்களெல்லாம் சண்டை போடக்கூடாது, நியாயமாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் போட்டது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டும்போது எனக்கு இதில் வந்து 2 பேர் பதில் சொல்கிறாங்க, காயத்ரி அண்ட் ஸ்னேகன். காயத்ரி சொன்னது தான் கரெக்டாக இருந்தது. அப்போ நான் கண்டஸ்டன்ட்டு, எனக்கு என்ன தெரியும் வெளியில் நடக்குது அப்படிங்கிறது, அது கரெக்ட் நியாயமான பதிலாக இருந்தது. ஆனால் ஸ்னேகன் அதே இதுக்கு ஒரு விஷயம் செய்யும்போது நமக்கு அது சரியாக தவறானா தெரியாதான், அதுமாரி இது உயர்த்தணும், அது ஒரு கால் பக்க அறிக்கை வாசித்து அவங்க விஜய் அடுத்த கேள்வி கேட்க முடியாத மாதிரி பண்ணி வச்சு அதை முடித்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிக் பாஸ் 2ல் வந்து விஜயும் ஐஸ்வர்யாவும் அந்த நாமினேஷன் ப்ராசஸில் ஒரு சண்டை போட்டுப்பாங்க இல்லையா, அந்த கிளிப்பிங்ஸ் அதை காட்டினாங்க. அதை காட்டும் போதே 2 பேரும் ஒரு மாதிரி சோகமாக தான் உட்காந்துருந்தாங்க, விஜயும் ஐஸ்வர்யாவும். அதுக்கப்புறம் அதை கேள்வியாக கேட்குறாங்க. ஆர்த்தி வந்து கேட்டாங்க, இது வந்து விஜயை பார்த்து நீங்கள் செஞ்சது சரியா அப்படின்னாங்க. விஜய் நான் செஞ்சது சரின்னாங்க. ஐஸ்வர்யாவை பார்த்து கேட்கும்போது ஐஸ்வர்யாவை நான் செஞ்சது சரி அப்படின்னாங்க. அடுத்து மும்தாஸ் வந்து நீங்கள் இதை தடுத்து விட்டுருக்கக்கூடாது, ஆனால் அவங்க கொஞ்சம் ஏதோ ஆர்கியூ பண்ணாங்க. அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ஐஷு வந்து நான் இப்போ 80% தான் என் கோவத்தை வெளிப்படுத்தினேன், இனி 100% போவேன்னு திரும்பி பழைய பஞ்சாங்கத்துக்கு ஏறினவுடனே காயத்ரி வந்து 2 பேரும் சேர்ந்துங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கட்டிப்பிடிச்சி சேர்த்து அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஓவியா ஜூலி அந்த மேட்டு இழுத்து விடுவாங்கள்ல, அந்த எபிசோடு காட்டினாங்க. அதுக்கு வந்து கேள்வி கேட்கும்போது ரித்விகா வந்து ஸ்னேகனை பார்த்து எப்படி யார் அழுதாலும் நீங்கள் போய் ஆதரவு கொடுக்குறீங்க, பேலன்ஸாக வச்சுக்கிறீங்க அப்படின்ன உடனே அதுக்கு வந்து திரும்பியும் ஸ்னேகன் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு. அப்புறம் இங்கிலாந்துலேருந்து அவர் வந்து யாரோ பாராட்டி அந்த இது புகைப்படம் மாதிரி வரைஞ்சி அனுப்புனாங்களா, அந்த ஓவியாவை ஆறுதல் படுத்துறது, அது வந்து அவர் வாழ்க்கையில் ரொம்ப இனிமையான நினைவு, அந்த மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே மும்தாஸ் ஜனனி அவங்க அந்த ஃபிங்கர் வச்சுட்டு போவாங்களே ஜனனி காதில், அந்த எபிசோடு போட்டு காட்டினாங்க. அதில் உண்மையாலே மும்தாஜுடைய ஹேங்கர் ரொம்ப அதிகமாகவே தெரிஞ்சிச்சு. அதை ஸ்னேகன் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டார், இவ்வளோ நாங்கள் அன்பாக அறியப்பட்ட மும்தாஜுக்கு எப்படி இவ்வளோ கோபம். இந்த கிளிப்பிங்ஸ் டிவியில் தான் வந்து ஸ்னேகன் சார் பார்க்கல போல இருக்குது அந்த டைமில், ஏன்னா அது வந்து ஒரு டாஸ்க்கு. அப்போ அந்த பசி கிசியில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைம், கரெக்டு. அதை தான் அவங்க மும்தாஜ் டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்திக்கும் ஜூலிக்கும் அந்த ஃபேக்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வரும் இல்லையா, அந்த கிளிப்பிங்ஸ் காட்டும் பொழுது நம்ம மும்தாஸ் அதை போய் கேட்குறாங்க, ஜூலியை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிங்க எப்படி அப்படின்னா, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பேசும்போது இவங்க கேட்டாங்களாம் என்னை யாருமே ஹக் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கையை கிழிச்சுக்கிட்ட உடனே மயக்கமே வந்து போச்சான். அப்போ தான் யோசிச்சாங்களா, இவங்க நர்ஸு தானே, இவங்களுக்கு என்ன ரத்தத்தை பார்த்த உடனே மயங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்டிடியூட்லாம் பார்த்தா அவங்க ஃபேக் மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அந்த மாதிரி எக்ஸ்பிளைனேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதான் ஃபைனல் கிளிப்பிங்கு. பாலாஜி அவர் நாமினேஷன் பண்ணாமல் ஸ்ட்ரகிள் ஆவார்ல, அந்த கிளிப்பிங் காட்டினாங்க. ஆக்சுவலாக அது கன்ஸ்ட்ரக்ஷன் ரூமுக்கு போக மாட்டேன், கூப்பிட்டா தான் நாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பார். உடனே காயத்ரி வந்து கேட்டாங்க கஞ்சா கருப்பு ஸ்டைலில், கன்ஸ்ட்ரக்ஷன் நாமினேஷன்னா என்னையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்ட உடனே பாலாஜி நாமினேஷன்னா 2 பேரை நாமினேட் பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே அதோட ஆக்சுவலாக அது முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனை தான். இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஸ்னேகன் சார் என்ன பண்ணிட்டாருன்னா, கமல்ஹாசன் சாரை வந்து யாரும் மதிக்கிறது இல்லை, கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லி முடித்தார். உடனே வையாபுரியும் வந்து ஆமாம் அது கொஞ்சம் நீங்களாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடித்தார். அதோடு விட்டுருந்தா அது கொஞ்சம் எமோஷன் ஆகிருக்காது ஸ்னேகன்னு. அடுத்து ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமல்ஹாசன் சாரை போய் ஆஃபீஸில் சந்திச்சாராம். அப்போது ஒரு 20 நிமிஷம் வந்து ஸ்னேகன் சார்கிட்ட அவர் மனம் விட்டு பேசினாராம். அப்போ என்ன சொன்னார் கமல்ஹாசன் சார்னா, என் குழந்தைங்கள்லாம் வந்து கொடுத்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தாத வீணடிச்சிருமோ அப்படின்னு எனக்கு பதறுது அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் சார் ஸ்னேகனுக்கு பகிர்ந்தாராம். அதை கேட்ட உடனே ஸ்னேகன் வந்து அப்படியே அந்த பேசும்போது தெரியும் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அழுதவர்.
அவர் உணர்ச்சி வசப்பட்டா எதிரில் நானும் உணர்ச்சி வசப்பட மாட்டேனா அப்படின்னு ஒரு நம்ம ஆள் மும்தாஸ் அவங்களும் பயங்கரமாக அழுதாங்க. எதுக்காக 2 பேரும் அழுதாங்கங்கிற விஷயம் மட்டும்தான் எனக்கு ப்ரோக்ராம் பார்க்குறேன் எங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை. அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். உண்மையாலே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி அழுதுட்டு ஸ்னேகன் சொன்னார், நான் வரும்பொழுது அழக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன், ஆனால் இங்கே என்னால் முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதார். இன்னைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்னேகன் தான், எல்லா ஃப்ரேமும் ஸ்னேகன் தான், எல்லா ஆட்டிடியூடும் ஸ்னேகன் தான். நல்லா பண்ணார், பாராட்டி தான் ஆகணும், அது வேறு என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் அவர் கூட வந்தவங்களாம் பெருசாக எதுவும் அவருக்கு ஹெல்ப் இல்லை. ஆனால் ஸ்னேகன் தனி மனிதனாக இறங்கி உள்ளே பண்ணிகிட்ருக்காரு. இவங்க பண்ணுற அல்ட்ராசிட்டியில் அது பிக் பாஸ் 2 கண்டஸ்டன்ஸ் அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே மறைஞ்சு போயிடும் போல இருக்குது. இதில் இப்போ யஷிகாலாம் ஃப்ரேமில் வர்றது ரொம்ப கம்மியாக தெரியுது. புடவை கட்டி விட்டதுலேருந்து அவங்க ஃப்ரேம்லேயே இப்போ வரது கிடையாது. அதுவும் என்னன்னு தெரில. நடுவில் யஷிகாவுக்கும் போய் அந்த தோழி வட்டத்தை உருவாக்குறதுலேயும் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்டு இருந்தார் ஸ்னேகன். இதுதான் இன்னைய பிக் பாஸ். பார்ப்போம், இன்னும் இவங்க 1 வீக் தொடர்ந்து இங்கே தான் இருப்பாங்களாம். அது ஐஸ்வர்யா வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்னேகன் கேட்குறாரு, நாங்கள் போனால் சந்தோஷமா இருந்தால் சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நீங்கள் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னாங்க. எங்களுக்கு என்னமோ அவங்க இருக்கிறது பிடிக்கல. ஓகே, நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.